வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கந்து வட்டி வசூலிப்பதாக பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அலுவலக கதவுகளை அடித்து நொறுக்கிய ஆதரவாளர்கள். ஓடும் பேருந்தில் மூதாட்டியிடம் நகை திருடிய மர்ம நபர் உலையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. கொரியர் மூலம் கஞ்சா கடத்துவதாக தகவல். போதை தடுப்பு பிரிவு போலீசார் மோப்ப நாயுடன் கொரியர் நிறுவனங்களில் சோதனை. 57ஆம் ஆண்டு கம்பன் விழா மே 10ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் கந்து வட்டி வசூலிக்கும் தனியார் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டு அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்து கதவுகளை அடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்து வட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனின் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சு நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தனியார் பைனான்ஸ் நிறுவனம் கந்து வட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுவையில் மூதாட்டிக்கு டீ வாங்கி கொடுத்து மயக்கம் அடைய வைத்து ஓடும் பேருந்தில் நகைகளை அபீஸ் செய்த திண்டுக்கல் மாவட்ட பழனியைச் சேர்ந்த ராஜா என்ற பிரபல திருடனை கைது செய்த உலையன்பேட்டை போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சாகம் பகுதியைச் சேர்ந்தவர் உண்ணாமலை, வயது 75. இவர் மடுகரையில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மடுகரை பேருந்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவரிடம் பேச்சு கொடுத்து டீ வாங்கி கொடுத்தார். இதை குடித்து சிறிது நேரத்தில் பேருந்தில் தனது இருக்கையில் உண்ணாமலை மயங்கினார். இதை பயன்படுத்தி அந்த நபர் உண்ணாமலை அணிந்திருந்த 7 பவுன் தங்கச்சங்கிலி, 4 பவுன் வளையலை துணிகரமாக கொள்ளையடித்துவிட்டு சென்றார். பின்பு மயக்க நிலையில் இருந்த உண்ணாமலையை பேருந்து நடத்துனர் மீட்டு உலையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்பு அவரது உறவினருக்கு தகவல் தெரிவித்து புகார் பெற்றனர். இதுகுறித்து உலையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். அப்பொழுது பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மூதாட்டி உண்ணாமலையிடம் மர்ம நபர் நகைகளை கொள்ளையடிப்பது தெரிய வந்தது. இதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ராஜா என்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்து அவனை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் பைரவாவுடன் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கஞ்சா போதை இளைஞர்களால் கொலை, பாலியல் வன்முறை உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடக்கிறது. இதனால் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க புதுச்சேரி காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக டிஜிபி ஸ்ரீனிவாஸ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இதனால் சமீபத்தில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தினர். ரவுடிகளை கைது செய்து எச்சரிக்கையும் விடுத்தனர். இந்த நிலையில் கொரியர் பார்சல்கள் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதை தடுப்பு பிரிவு போலீசார் வெங்கட்டா நகர் மற்றும் திருவள்ளுவர் சாலையில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் சோதனை நடத்தினர். போலீசாரின் மோப்பனாய் பைரவாவுடன் பார்சல்களை முகர்ந்து பார்த்தது. இதில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்களை ஏதேனும் உள்ளதா என சோதனை செய்தனர். ஆனால் போதைப் பொருள் எதுவும் சிக்கவில்லை. மேலும் அடிக்கடி இந்த சோதனை தொடரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா வரும் 10ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் பேரவை கூட்டம் சர்க்குரு ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது. கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமை தங்கினார். செயலாளர் VP சிவக்கொழுந்து முன்னிலை வகித்தார். கம்பன் கழக புரவலர் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பேரவை கூட்டத்தில் கம்பன் கழகத்தின் 57ஆம் ஆண்டு கம்பன் விழாவை வரும்
10, 11, 12 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. கம்பன் விழாவில் இடம்பெறவுள்ள இலக்கிய நிகழ்ச்சிகள், பங்கேற்கும் தமிழறிஞர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விழாவுக்கு வருகை தரும் தமிழறிஞர்கள், இலக்கியவாதிகள் வரவேற்று உபசரிப்பது, அவர்களுக்கான தங்குமிடம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் ரத்தின ஜனார்த்தனன், இசைக்கலைவன் அசோகன், பொருளாளர் பழனி அடைக்கலம், இணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், சுரேஷ், கோவிந்தா, திருநாவுக்கரசு, துணை செயலாளர்கள் விஜயசன், சிவராமன், தண்டபாணி, லிங்கேசர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேட்டி சட்டை அணிந்து வந்த பைக் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவைச் சேர்ந்தவர் சங்கர் சிறு தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி மதிய உணவு சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு வந்த பொழுது வெளியே நிறுத்திய தனது இருசக்கர வாகனம் காணவில்லை. இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர்கள் வீட்டின் எதிரில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது 40 வயது மிக்க ஒருவர் தலையில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு வேட்டி சட்டை அணிந்து கள்ளச்சாவி போட்டு வாகனத்தை திருடி செல்கிறார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது 3 முதல் 5 நிமிடங்கள் வரை போக்குவரத்து சிக்னலில் வெயிலில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் புதுச்சேரி அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஒதியஞ்சாலை காவல் நிலையம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பல கலந்து கொண்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர். அதேபோல் நடன நிகழ்ச்சியும் நடந்தது. அப்பொழுது மாணவர்கள் போதைப் பொருட்கள் தடுப்புக்கு எதிராக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுவை போலீஸ் சூப்பரண்ட் வீரவல்லவன், போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், கண்ணன், ஜெய்சங்கர், கிட்லா, சத்யநாராயணன் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் பல கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் மலேரியா அற்ற சமநிலையை அடைவோம் என்பதின் அடிப்படையில் மலேரியா விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் ஆட்டோ பிரச்சாரம் புதுச்சேரியில் நடைபெற்றது. உலக மலேரியா தினம் கொண்டாடும் விதமாக ஏப்ரல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி நலவழித்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக சுகாதார நிறுவனத்தின் 2024ஆம் வருட கருப்பொருள் மலேரியாவிற்கு எதிரான போராட்டத்தை துரிதப்படுத்தி உலகம் முழுவதும் மலேரியா அற்ற சமநிலையை அடைவோம் என்பதின் அடிப்படையில் மலேரியா விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் ஆட்டோ பிரச்சாரம் நடைபெற்றது. விழிப்புணர்வு ஊர்வலம் நேருவதி காமராஜர் சாலை சந்திப்பில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறையின் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் மதர் தெரேசா சுகாதார கல்வி நிறுவன மாணவர்கள், மலேரியா அலுவலக களப்பணியாளர்களும் கலந்து கொண்டனர். மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு நகர பகுதி முழுவதும் ஆட்டோ பிரச்சாரம் செய்யப்பட்டது. மலேரியா விழிப்புணர்வு செய்தியை மலேரியா உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். விழிப்புணர்வு ஊர்வலத்தை துணை இயக்குநர் பொது சுகாதாரம் டாக்டர் முரளி மற்றும் துணை இயக்குநர் தகவல் மற்றும் கல்வி தொடர்பு டாக்டர் ரகுநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஊர்வலத்தில் மாணவர்கள் மலேரியா விழிப்புணர்வு செய்திகளை முழங்கியபடியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கியபடியும் சென்றனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநர் இல்லாமல் நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் பெரும் அவதிப்படுகின்றனர். அதன் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 1 வார காலமாக நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்குவதற்கான மருந்தாளுநர் விடுமுறையில் சென்றுள்ளதால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்க ஆளில்லாமல் மற்ற பணிகள் ஈடுபடும் செவிலியர்கள் வழங்கி வருகிறார்கள். மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும்
இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் காரணமாக தொடர் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் காலை 8:30 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றன. இதனால் நேற்று மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த சிலர் மயக்கமுற்று விழுந்துள்ளனர். இதனை அங்கு பணியில் உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் சக நோயாளிகள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பிரச்சினை காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளிடம் இது பற்றி புகார் தெரிவித்தும் எந்தவித பலனும் இல்லை என பொதுமக்கள் குறை கூறி வருகின்றனர். தந்தை திட்டியதால் கோபமடைந்த வேல்ராம்பேட்டையைச் சேர்ந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறிய சிதம்பரத்தில் பரிதவித்த பொழுது சமூக ஆர்வலரிடம் மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். புதுச்சேரி வேல்ராம்பேட்டை திருப்பூர் குமரன் நகரைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவரது மகன் கணேஷ் வயது 12. இவர் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவனின் தந்தை நேற்று காலை கோபத்தில் அவரை திட்டியுள்ளார். அதில் கோபமடைந்த சிறுவன் மயிலாடுதுறையில் உள்ள தனது மாமா வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார். அதன்படி வீட்டிலிருந்து வெளியேறிய சிறுவன் நேற்று மாலை 4 மணியளவில் மரப்பாலத்தில் பேருந்து ஏறி சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இறங்கினார். பின் மயிலாடுதுறை செல்வதற்கு பணம் இல்லாததால் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது சிறுவனை பார்த்து சந்தேகமடைந்த சமூக ஆர்வலர் ஒருவர் சிறுவனிடம் பேசி அவரது பெற்றோரின் மொபைல் எண்ணை வாங்கி அவர்களிடம் பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுவனின் தாய் முதலியார்பேட்டை போலீசில் இது பற்றிய விவரத்தை தெரிவித்தார். சிதம்பரத்திலிருந்து சிறுவனை மீட்க இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உத்தரவின் பெயரில் குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷ் மற்றும் போலீசார் உடனடியாக காரில் விரைந்து சென்று சிதம்பரத்திலிருந்து சிறுவனை மீட்டு அழைத்து வந்து அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். வாசவி இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளியின் வலைப்பந்து விளையாட்டு போட்டி தொடங்கியது. 2023ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான 5வது ஜூனியர் வலைப்பந்து போட்டி தொடங்கியது. தொடக்க விழாவில் வாசவி பள்ளி பொருளாளர் சர்க்குருநாதன், வாசவி பள்ளி முதல்வர் மாரிமுத்து ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அமித்சூர் வலைப்பந்து குழுவின் தலைவர் பார்த்திபராஜன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியின் பல்வேறு பள்ளி மற்றும் அணிகளைச் சேர்ந்த 12 அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு விளையாடியது. வாசவி பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் சிவபாலன், ஜெயஸ்ரீ மற்றும் ராஜேஷ் ஆகியோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி பொய்யாக்குளம் பகுதியில் திமுக பிரமுகர் எரிக் அவர்கள் ஏற்பாட்டில் 500 பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பாக புதுவை மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் அகவை தினத்தை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி பொய்யாக்குளம் பகுதியில் திமுக பிரமுகர் எரிக் ஏற்பாட்டில் 500 பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா முன்னிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அமைப்பாளர் ஆறுமுகம், புதுவை மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி அவர்களது முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கழக உடன்பிறப்புகள் மதிமாறன், கணேசன், பிச்சாண்டி, சுந்தர், சிவதாசன், ராதாகிருஷ்ணன், சுரேஷ் வேளவன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருச்செல்லிச்சேரி எனும் கலைத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையும் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பளித்தார். முன்னதாக சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பளித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கு உற்சவருக்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். அப்பொழுது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வாகன வேடிகள் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோயில் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் பொதுநட சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டிருந்தனர். கவிஞர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நிறுவியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்றும் மகாகவி பாரதியாரை உலகறிய செய்தவர்களில் முதலிடம் பாரதிதாசனுக்கு உண்டு எனவும் பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தலைவர் கோ பாரதி புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா
புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழக இணைப்பு பேராசிரியர் அரபு, பாரசீகம், உருதுறை தலைவர் முனைவர் ஜாகிர் உசைன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்த பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசன் பேரனுமான தமிழ் அறிஞர் கலைமாமணி கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் ஒரு காலத்தில் கவிஞர்களை பிழைப்புக்காக பாடுபவர்களாக சிலர் எண்ணியதுண்டு. கவிஞர்களுக்கு செம்மாந்த நிலையை கொண்டு வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கவிஞர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நிறுவியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மகாகவி பாரதியாரை உலகறிய செய்தவர்களில் முதலிடம் பாரதிதாசனுக்கு உண்டு. பாரதிதாசனால் அவருக்கு பிறகு அவருக்கென கவிதை இயக்குநர்களும் கவிஞர் பரம்பரையும் தோன்றியுள்ளனர். அவரின் ஆயிரக்கணக்கானவர்கள் கொண்ட படைப்புகள் ஒரு சில மொழிகளில் அரசாங்கத்தாலும் சிலராலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழினம் பண்பாட்டு சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்ட பாரதிதாசனின் படைப்புகள் பிற மொழிகளில் குறிப்பாக அரபு மொழி வரை ஆக்கம் செய்யப்பட்டிருப்பது அவருக்கு செய்யும் பெருமையிலும் பெருமை மட்டுமல்லாது தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகும் என்று புகழாரம் சூட்டினார். விழாவில் புதுச்சேரி மாநில தலைமை நீதியரசர் சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பேராசிரியர் ஜாகிர் உசைன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்துள்ள பாரதிதாசன் கவிதைகள் நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். நூலின் முதல் படைப்பினை புதுச்சேரி அரபிக் ஆய்வு மைய நிறுவனர் சையத் நிஜாமி ஷா நூரி பெற்றுக்கொண்டு வாழ்த்தி பேசினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து பாராட்டுரையாற்றினர். நூலின் சிறப்புகள் குறித்து மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் அகமது முஸ்தாப் பேசினார். தொடர்ந்து நூலாசிரியர் ஜாகிர் உசைன் இருப்புரை வழங்கினர். செயலர் வள்ளி சுசிலா அம்மையார், பாவலர் கௌசல்யா தேவி, மீனாட்சி தேவி, லட்சுமி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் விழாவில் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பரவட்டம் பாவேந்தர் படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 35 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, மதன் கவியரங்கத்தை நெறியாள்கை செய்தனர். பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் வரவேற்று பேசினார். பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் தேவி நன்றி தெரிவித்தார். விழாவில் இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணிகள் செல்வதுரை நீஸ், ராஜாராம், பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன், விசாலாட்சி தேன்மொழி, பேராசிரியர் விசாலாட்சி, ராஜேஷ், வேல்வடி சிவக்குழந்து, பிரமிளா மேரி, அறம் நிஷா, தமிழரசன், கோமதி என்கிற நிஷா, தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஃபெண்டலிசியா சோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகள் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபெண்டலிசியா சோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநர் கலைய பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி, சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபெண்டலிசியா சோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனம் பல்கலை செம்மல் குரு மதுமிதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேமவர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் சி ஜோஷிகா, ஸ்ரீ அஷிதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் ஹிஷினானா, ஃபெர்லின் ஷோஷ்னா, 6ஆம் வகுப்பு மாணவி மோஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6655 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 84 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கந்து வட்டி வசூலிப்பதாக பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அலுவலக கதவுகளை அடித்து நொறுக்கிய ஆதரவாளர்கள். ஓடும் பேருந்தில் மூதாட்டியிடம் நகை திருடிய மர்ம நபர் உளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. கொரியர் மூலம் கஞ்சா கடத்துவதாக தகவல். போதை தடுப்பு பிரிவு போலீசார் மோப்ப நாயுடன் கொரியர் நிறுவனங்களில் சோதனை.
57ஆம் ஆண்டு கம்பன் விழா மே 10ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுவையில் தந்தை திட்டியதால் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் சிதம்பரத்தில் மீட்பு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.